வெல்கம் பேக் டு ஒரு சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 சமூகவியலுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. ஸோ உடனுக்குடன் 10th ஸ்டாண்டர்ட் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் 5 மதிப்பெண் 8 மதிப்பெண் வாக்கில் நல்லா பார்த்துக்கோங்க. டாலர் ஏகபத்தியம் தெளிவுபட விளக்குக. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழைகள் மற்றும் அடித்தட்டு மக்களின் நலன்களுக்காக ஜோதிபா புலே ஆற்றிய பணிகளை கோடிட்டு எழுதுக. அதே மாதிரி லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை தொகுத்து வழங்கவும். இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அன்னி பெஸ்டின் பங்களிப்பு யாது? இந்தியா அண்டை நாடுகளின் பெயர்களை கூறு. வெப்ப குறைவு விகிதம் என்றால் என்ன? வளத்தை வரையறுத்து அதன் வகைகளை குறிப்பிடு. கடற்சமவெளி எவ்வாறு உருவாகிறது? அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்கள் பெயர்களை எழுதுக. அடுத்து 10x50 இதில் ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை பற்றி கண்டறியவும். 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெற்று இட்டு சென்ற சூழ்நிலையை விவரிக்கும். சட்டமரப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வைத்த பாத்திரத்தை விவரி. அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. இந்திய தொழிலங்கள் மேற்கொள்ளும் முக்கிய சவால்கள் பற்றி எழுதுக. தமிழ்நாட்டின் தோட்ட வேளாண்மை பற்றி விளக்குக. வேறுபடுத்துக. வெள்ளப்பெருக்கு கால்வாய் மற்றும் வற்றாத கால்வாய். உணவு பயிர் மற்றும் வணிக பயிர். காரணம் கூறு. மேற்கு கடற்கரை சமவெளி குறுகியலானது. முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை வரி அது கேட்டிருக்காங்க. பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் திட்டம் குறித்து அவ்வமைப்பு எவ்வாறு பிற நாடுகளுக்கு அது கேட்டிருக்காங்க. அதேமாதிரி நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்பான பல்வேறு கருத்துக்களை வரி. வெற்றிகரமாக தொழில்துறை தொகுப்புகளின் முக்கிய பண்புகள் யாவை? கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகளுக்கு காலக்கூடு. அதேமாதிரி மேப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ லாஸ்ட் மினிட் பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ இப்போ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.